இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ரம்யாவோட போன். ரம்யா யாருன்னு விஷாலுக்கு தெரியும். அந்த ரம்யா இப்ப உயிரோட இல்ல, செத்துட்டா. ஸ்ரீஜாவுக்கு இந்த போன நல்லாவே தெரியும். ஐயோ போச்சே, அடி பாவி, இந்த ரம்யாவோட போன் இவ கைக்கு எப்படி வந்துச்சு? இப்ப என்ன பண்றது? ரம்யாவோட போனை நீ எதுக்கு வச்சிருக்க? அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இந்த போனை காமிச்சு என்ன கதை விட போற? அத சொல்லு முதல்ல. ஐயோ விஷால், கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நிஜம். அது எப்படின்னு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. ஏய், நீ சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும்? விஷால், அத்தை உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல விஷால். அத நாம சரி பண்ண வேணாமா? அத்தை எப்பவும் பேசுற மாதிரி உங்ககிட்ட பேச வேணாமா? இவ்ளோ நாள் அத்தை உங்க மேல கோவமா இருக்கிறது தப்புன்னு அத்தைக்கு புரிய வேணாமா? இந்த வீடியோவை பார்த்தா அத்தைக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரியும். ஏய், நீ ரொம்ப உளர்ற இசை. வழக்கம் போல எதையாவது சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற வேலையை வச்சுக்காத. விஷால், நீ கொஞ்சம் பேசாம இரு. என்னம்மா வீடியோ அது? அத நாங்க எதுக்கு பார்க்கணும்? மாமா, விஷால் ஸ்ரீஜா கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லிதானே இவ விஷால கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. இப்ப அதுக்கு என்ன? அதுவே ஒரு அசிங்கம். அந்த மாதிரி பழைய விஷயங்களை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. பேசுனா வருத்தம் தான் அதிகமாகும். ஐயோ இல்ல அத்தை, பழைய விஷயத்தால வேதனையை போக்குறதுக்காக தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். இந்த வீடியோவை எடுத்தது ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் ரம்யா. அவளோட போன்லயே அவ எடுத்திருக்கா. ஏய், அப்படி என்ன வீடியோ இது? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, டேய் விஷால், இசை என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளு. நான் டிராமா போடல விஷால். டிராமா போடுறது யாருன்னு சொல்லி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன வீடியோ இது? இசை எதை காட்ட போற?